சண்டே மெனி விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. மார்னிங் எந்திரிச்சதுமே கடைக்கு போயிட்டேன். கறி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வரும்போது வந்து பால், அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு மாம்பழம் இருந்துச்சு. சீசன் வேறு முடிய போகுதுன்னு சொல்லிட்டு 2 மாம்பழம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கனும் ஈரலும் வந்து எடுத்திருந்தேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முந்தின நாள் நைட்டு வச்ச சாம்பார் இருந்தது. ஸோ அதை வச்சு தோசை போட்டு கொடுத்தாச்சு. அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நெய்ச்சோறு, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ஈரல் பெப்பர் ஃப்ரை தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் கிரேவி வந்து ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் குக் பண்ணி எடுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 3 அடுப்புலையுமே ஒவ்வொன்று வச்சாச்சு. ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, லாஸ்ட்டாக வந்து ஈரலுமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. லஞ்ச் அன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டோம். ஈரல் பார்த்திங்கன்னா எப்போவுமே குக்கரில் தான் வைப்பேன். பட் அது வந்து நம்ம மண் பாத்திரத்தில் வைக்கும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. சூப்பராக வந்து லஞ்சும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்துச்சிட்டு ஈவினிங் மேலே லூலு போயிருந்தோம். வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு லூலு போனால் ஒரே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். வரும்போது மலபார் பரோட்டாவும் இந்த எக் கிரேவியும் வாங்கிட்டு வந்தோம். அந்த டே பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு.